அன்யாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம அன்னோன் லவ்வோட 4th பார்ட் பார்க்கலாம்டா. அண்டு இந்த இந்த எஃப்எஃப் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கடா. பிகாஸ் லாஸ்ட் எஃப்எஃப் கொஞ்சம் சப்போர்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் அவ்வளோவா இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாவது எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. அப்போ தான் இந்த எஃப்எஃப் நான் கன்டினியூ பண்ணுறதா என்னன்றது தெரியும். தென் ஓகே, வாங்க தனத்தான பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜங்குக் ஒயனை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. OT6 நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒயன் ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பா. பிகாஸ் அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா எங்கே சோஜுன் ஜங்குக் அண்ட் ஒயனுக்கு இடையில் வந்துடுவாங்களோன்ட்டு. அதனால் ஒயன் ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பா. ஜங்குக் அவளை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை வாள், உன் ஜங்குக் உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் ஏன் நீ அழுகிற? இவனுங்களை பற்றி உனக்கு தெரியாதா? இவனுங்கெல்லாம் சரியான மென்டல், அவனுங்கெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றிக்கூடாது. என் ஒயன் எப்போயும் சிரிச்சுட்டு தானே இருக்கணும். ஜங்குக்கு நீ அழுதா கஷ்டமாக இருக்கும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒயனும் ஜங்குக்கு ஒயன் அழுதா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், என் வால் அழுதா ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே, அப்போ ஒயன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் அப்படின்னோடனே, அதுதான் என் வால் அப்படின்னு சொல்லி மூக்கு அப்படியே லைட்டாக பீச் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கா அப்படின்னோடனே, எங்கடி இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, அதான் நான் அழுதா உனக்கு பிடிக்காதுல்ல, இந்த மூளை எங்கே போச்சா முன்னாடியே, இவனுக்கு தான் மென்டல்னா நீ ஏண்டி உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே, இல்லை ஜங்குக்கா அப்படின்னோடனே, இங்கே பாரு வாள், யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் போகட்டும், அதுக்காக நான் உன் மேலே பாசம் குறைஞ்சிருவேன் நீ நினைக்கிறது எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும் இல்லை, என் வாளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். உடனே ஒயன், ஆமாம் என் ஜங்குக் என் மேலே தான் எப்பயும் பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது OT6 போதும் இங்கே நாங்கள் இருக்கோம் தெரியுதா தெரியலையா அப்படிங்கும்போது, விடுங்கடா, இப்போ என்ன சோஜன் உங்களுக்கு இங்கே சேர்ந்துக்கிறது பிடிக்கல அவ்வளோதானே, அதைத்தான் நாங்கள் முன்னாலேருந்து சொல்லிட்டுருக்கோம், விட்டுடா, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போகிறா, ஒயனோட ஃப்ரெண்டு வேறு அப்படிங்கும்போது ஒயனை பார்த்து OT6 லைட்டாக முறைக்கிறாங்க. அப்போ ஒயன் அப்படியே லைட்டாக தலையை குனிஞ்சிக்கிறா. அப்போ ஓகே, அவள் ஒரு ஓரமாக இருந்துக்கிறான், அவள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா இல்லை ஒயன் அப்படிங்கும்போது, ஆமாம் ஜங்குக்கா, ஆமாம் அவள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னோடனே OT6 திரும்பி ஒயனை பார்த்து சரியான முறை முறைக்கிறாங்க. அப்புறமேலு சரி வாள், இங்கேருந்து அவனுக்கு இப்படி தான் முறைச்சிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒயன் ஷோல்டரில் கை போட்டு ஜங்குக் கூட்டு போயிட்டுருக்கான். அப்படியே ஒயன் அப்படியே மெதுவாக லைட்டாக பின்னாடி 6 பேரையும் திரும்பி பார்க்குறா. அவனுக்கு 6 பேரும் டெட் கிளான்ஸ் விட்டு அப்படியே ஒயனை முறைச்சிட்ருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒயன் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிடுறா. வா ஜங்குக் அப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூரத்தில் சோஜன் இதை நின்று பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு, எனக்கு இதனால தான் ஜங்குக்கா ஏன்னு தெரியல உன் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன். நீ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறல்ல, அண்டு ஒரு பொண்ணை எப்படி நடத்தணுன்றது உன்கிட்ட இருந்தால் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த லெவலுக்கு ஒயனை நீ அழகாக பார்த்துக்கிற. அப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி என்ன பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஜங்குக் ஒயனை கூப்பிட்டு போனான்ல, அவளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு கேங் முன்னாடி வராங்க. என்னடா டோர்னமெண்ட்டுக்கு ரெடியாக சொன்னால் வேறு எதுக்கும் ரெடி ஆகிட்டு முக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ உடனே ஒயன் அப்படியே பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரு முறைச்சோன்னே, என்னடி எப்போ பார்த்தாலும் ஜோடி போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இதுக்கடா அவளை டீ போட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக்கா பாடுறா, ஜங்குக்கு கோவம்லாம் வருது, என்னடா நீ அவளை டீ போட்டு கூப்பிடலாம், நாங்கள் கூப்பிடக்கூடாதா? அவள் என் ஃப்ரெண்டு, நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன், உங்களுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை, எதனா பிரச்சனை இருந்தாலும் ஏன் கூட வச்சுக்கோங்க, தேவையெல்லாம் ஒயனை இதில் இழுத்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு. ஓ அப்படியா, ஒயனை இழுக்கக்கூடாதா? சரிடா, இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒயனை நாங்கள் டீ போட்டு கூப்பிட்றா இல்லை அப்படிங்கும்போது எல்லா பசங்களும் 6 பேரும் எகிரிட்டு வரானுங்க. ஜங்குக்கு அவன் காலரை பிடிச்சோன்னே அங்கே கோச் வந்துடுறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னோடனே எல்லோரும் அப்படியே வேலைக்கு போய் நின்றுறானுங்க. ஜங்குக், நீ ரொம்ப டிசிப்ளினான பையன், அண்டு பிடிஎஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்லடா, நீங்கள் 7 பேர் தான் காலேஜோட ஐடென்டிட்டியே, இப்படி நீங்களே பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம காலேஜை பற்றி என்ன வெளியே பேசுவாங்க? கொஞ்சமாக சென்ஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒயன் முன்னாடி சாரி சார், எல்லாம் என்னால் வந்தது அப்படின்னோடனே, ஒயன் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஒயன், நீ போய் கிளாஸை கவனிப்போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்றாரு. அனுப்பிவிட்டுட்டு பார்த்தா இங்கே OT7 முட்டி போட வச்சிட்டாங்க. லைக்
எல்லோரும் முட்டி போட்டு கையை மேலே தூக்குன மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லை. பிகாஸ் வந்து அவனுங்களுக்கு இன்னும் எரிச்சலாக தான் வருது. ஒய்யனை எப்படி அவன் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்கானுங்க. அதே டைம் அவனுங்க வேறு அப்படியே கிராஸ் ஆகி போகிறானுங்க. போயிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பண்ணிட்டு போகிறானுங்க. அவனுங்க OT6ம் ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக் வெறியில் இருக்கான். ஏன்னா ஒய்யனை யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஜங்குக்கால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் ஜங்குக் முன்னாடியே ஒயனை பற்றி தப்பாக பேசவும் ஜங்குக்கு சரியான கடுப்பில் இருக்கான். அப்போ OT6ம் மாற்றி மாற்றி பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணுறானுங்க. ஏன்னா நடக்க போகிறது என்னென்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபுட்பால் மேட்ச் அன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் கேதர் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சோஜனும் கேதர் ஆகிருக்கா, ஒயனும் கேதர் ஆகிருக்கா. ஒயனை பார்த்துட்டு அவனுங்க ஒரு மாதிரி ஓன்னு கத்துறானுங்க. அண்டு இது ஜங்குக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு இது பால் கோலில் விழுகுதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு யார் வந்து ஒயனை தப்பாக பேசினாங்களோ அவங்க மூஞ்சிலே விழுகுது. அதை பார்த்துட்டு எல்லோரும் ஓ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அது மற்ற மெம்பர்ஸால் புரிஞ்சுக்க முடியுது, ரைட்டரா இவன் ஃபார்மில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படியே மேட்ச் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் ஒயனை பேசினாங்களோ ஒவ்வொருத்தவனும் ஃபவுல் வாங்கிட்டு சரியான அடி வாங்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. நம்ம பசங்கள்லாம் ஃபவுல் வாங்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. பட் அதெல்லாம் அவனுங்களுக்கு எதுவுமே கில்ட்டாகவே ஃபீல் ஆகலை. மேட்ச் எப்படியோ போகுது. லாஸ்ட் ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மேட்ச்சை வின் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஜங்குக் லைனில் இருக்கான். அண்ட் ஆல்சோ எதிர் டீமில் அந்த முக்கியமான ஒரு பிளேயர் இருக்கான். ஸோ ஜங்குக் கையில் பால் இப்போ இருக்குது. அது அந்த பேஸ்கெட்டில் கொண்டு போய் போட்டாகணும். ஸோ அந்த டைம் அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஜங்குக் மெதுவாக அந்த பாலை தட்டியை கொண்டு போகிறான். அவன் பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். வந்துட்டுருக்கும்போது எங்கேருந்து வந்தான்னு தெரில, ஜிமினா அப்படியே லைட்டாக அவனை டைவர்ட் பண்ணி விட்டான். ஸோ அவன் வந்து அவன்கிட்ட பால் இருக்குதுன்னு நினச்சி ஜிமின் பின்னாடி போகும்போது அப்படியே ஜங்குக் போய் கோல் போட்டு விடுறான். அப்போ வந்து இது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான். நாங்கள் என்ன பண்ணோம், பாலை நாங்கள் கை மாற்றினோம், நீ பார்த்தியா, நீயா நினச்சிக்கிட்டா நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நக்கலாக செய்கிறான். அப்போ வந்து எப்படியோ நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே BTS தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் ஒயன் செம்ம வைபாயிட்டா கத்துறா. சோஜனும் ஜங்குக் அப்படின்னு கத்துறா. அப்போ ஒயன் அப்படி வித்தியாசமாக சோஜனை பார்க்குறா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சோஜன் நீ இப்போ என்னன்னு சொல்லி கத்துன அப்படின்னோடனே, இல்லை நம்ம காலேஜோட ஸ்டார் பிளேயர் ஜங்குக்கில், ஸோ அதனால் ஜங்குக் நான் கத்துனேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் BTSை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒயனை தப்பாக பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவனுங்க ரொம்ப நாளாக எந்திரிக்கவே முடியாத லெவலுக்கு ஆக்கி விட்டுட்டானுங்க. ஸோ அவனுங்களால் இனி மேட்சே விளையாட முடியாத மாதிரி சில பேர் காலை வேறு உடச்சி விட்டானுங்க. அதனாலே எல்லோரும் பயந்துட்டுருக்கானுங்க. அப்படியே மாஸ்க் காட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ வேறு நம்ம டீமில் 9 பேர் ஆயாச்சுல. ஸோ அவளும் கூட வரா. ஆனால் காலேஜ்குள்ளே மட்டும்தான் சோஜனை அவங்க கேங்கில் அவங்க சேர்த்துக்கிறாங்களே தவிர வெளியே போகும்போது ஆஸ் யூஷுவல் 8 பேர் மட்டும் தான் போகிறாங்க. அந்த 4 பைக் தானே இருக்குது. ஸோ 2 பேர் ஒரு பைக்கில். இதை சோஜன் கவனிக்கிறா. பட் அவள் வந்து அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்காத மாதிரி காட்டுறா. பட் அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஒரு நாள் வந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா எனக்கு இதை சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பக்கத்தில் போகிறா. போகும்போது சோஜன் நான் இதை ஒயனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ அவட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறியா, பிகாஸ் எனக்கு அடுத்து டேக்வாண்டோ கிளாஸ் வேறு இருக்குது, நான் போகணும் அப்படிங்கும்போது சரி ஜங்குக்கா அப்படின்னோடனே, இல்லை ஜங்குக் மட்டும் போதும், ஜங்குக்கா வேணாம், ஏன்னா இதுவும் ஒயன் தான் கூப்பிடுவாளா, ஸோ அதனால் இது தெரிஞ்சால் எனக்கு கொண்டு போட்டுருவா, தட்ஸ் ஒய் அப்படின்னோடனே, ஓ சாரி ஜங்குக் அப்படின்னோடனே, ஓகே நாங்கள் எல்லோரும் ப்ளே பண்ண போகிறோம், நீ ஒயன்கிட்ட போயிடு ஓகேவா அப்படின்னோடனே, ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒயன்கிட்ட போகிறா. போனோன்னே ஒயன் சொல்லு சோஜோன், இல்லை ஜங்குக்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போனேன். ஓகே, இல்லை அவர் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உன்கிட்ட அப்படின்னு சொன்னார், ஸோ உன்கிட்ட கேட்டுக்க சொன்னார். அதுவா, எந்த கொஷின் காமி அப்படின்னோடனே அந்த கொஷினை காமிக்கிறான். இந்த கொஸ்டின் ஜங்குக்கு என்கிட்ட சொல்லி கொடுக்கவே இல்லையே, நான் அவன்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னோடனே, உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னோடனே, இல்லை சொல்லிக் கொடுக்கல. ஓ ஓகே அப்படின்றா. அப்போ ஒயன் போயிட்டு இருக்கும்போது அவனுங்க டேக்வாண்டோ கிளாஸில் தான் இருக்கானுங்க. அப்போ பார்த்தா தூரத்தில் சோஜன் நின்றுட்டுருக்கா. சங்குக்கு வந்துட்டு, ஒயன் நீ என்ன பண்ணுற,
அதுவா எனக்கு இந்த கொஷின் புரியலடா அப்படின்னோடனே, அச்சோ வாலு இவ்வளோ தூரம் நடந்து வரணுமா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே கேட்டிருந்தா நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக்கா எனக்கு சொல்லிக் கொடு, நான் நான் சோஜனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் அவளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, நீ வேற எனக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டியா அப்படிங்கும்போது அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் நீ மறந்துருப்ப அப்படிங்கும்போது, இல்லை நீ எனக்கு இது சொல்லியே கொடுக்கலடா அப்படிங்கும்போது, சரி வாலு நீ வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன்னே சொல்லிடு ஓகேவா அப்படின்னோடனே, ஏன்டா என்னாச்சு, இல்லை அது மறந்தாப்பில் எதுவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அவனும். ஓ அப்படியா சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் விடு அப்படின்னோடனே, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, வாலே இது இப்படி தான் வரும் ஓகேவா அப்படின்னா, எனக்கு இது புரிய மாட்டேங்குது, புரியலைன்னா வந்து உட்காந்து கேளுடி, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி படிப்பேன் அப்படின்னோடனே, ஏய் நான் தான் டாப்பர் மறந்துடாத, ஒன்றை டாப்பர் ஆகிறதுக்கு நான் படுற பாரு எனக்கு தானே அடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னோன்னே, ஏய் ஜங்குக்கா இங்கே பாரு வயன் ஒழுங்காக படி அப்படின்னோடனே, வயனும் சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து கேட்டுட்ருக்கா. தென் இது தூரத்துலேருந்து சோஜின் பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எதனால் என்னை விட்டு விலைக்கு போகிற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ சுகா சோஜன் கிட்ட வந்துட்டு, சோஜன் சொல்லுங்கள் சுகா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? இல்லை சுகா ஜஸ்ட்டு இங்கே, இல்லை இது டேக்வாண்டோ கிளாஸு, இங்கே கேர்ள்ஸ் அலௌடு இல்லை அப்படின்னோடனே அது ஜங்குக் பார்த்தா திட்டுவான். அப்படியா அப்போ அது அப்படின்னு வயனுக்கு காமிச்சோன்னே, வயனுக்கு இங்கே வரத்துக்கான ஃபுல் பெர்மிஷன் இருக்குது, பிகாஸ் டேக்வாண்டோ சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர் ஒயனு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒயன் வந்து சியரப் பண்ணால் தான் டீம் எப்பயுமே ஜெயிக்கும்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. ஸோ அதனால் ஒயன் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். பட் மற்ற கேர்ள்ஸ் இங்கே அலோடு இல்லை, அண்ட் ஆல்சோ அவளை தான் பொண்ணாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகே சுகா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்றா. அப்போ வந்து சோஜன் சொல்லுங்கள் சுகா, இன்றைக்கி நம்ம கேங் ஒன்றா வெளியே போகலான் இருக்கோம். நான் எப்போ கிளம்பி வருது? இல்லை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போகலான் இருக்கோம். நீ எப்பயும் காலேஜ் முடிஞ்சு போவல அதே மாதிரி வீட்டுக்கு போய்க்கோ, நாங்கள் கிளம்பிடுவோம், அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓ அப்படியா சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, ஜங்குக்கும் வரானா? வரான் ஜங்கு வரான் அண்ட் ஒயன் கண்டிப்பாக அப்படின்னோடனே, ஓகே நான் உனக்கு கேட்கலாமா? சொல்லு, ஜங்குக்கோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, ஜங்குக் நம்பரா? அது எதுக்கு உனக்கு? இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஸோ அதனால் எங்கள் நம்பர்லாம் வேணாவா, ஏன் ஜங்குக் நம்பர் மட்டும்? அப்படி இல்லை ஜங்குக் கிட்டே கேட்டு உங்களுதெல்லாம் வாங்கிக்கலான்னு. நான் நேராக நிற்கும் போது நீ ஏன் ஜங்குக் கிட்டே கேட்டு வாங்கணும் அப்படின்னோன்னே, ஆமாம் இல்லை உங்கள் நம்பரே கொடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஓ சரி நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா அவனோட நம்பர் கொடுப்பான். ஸோ அவள் வந்து அதை சேவ் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். அப்போ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஜங்குக்கு வருது. ஜங்குக்கா ஏன்னு தெரியல, நீ என்னை விட்டு ரொம்ப விலைக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் எப்படியா இருந்தாலும் நீ என் கூட தானே இருக்க போகிற லைஃப் லாங், அதனால் இப்படி என்னை ஹர்ட் பண்ணாத, நீ ஹர்ட் பண்ண எனக்கு ரொம்ப வலிக்குது, அண்டு இன்னொரு பொண்ணு கூட உன்னை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பாப்பா வருது ஒயன் கவனிக்கிறா. கவனிச்சுட்டு பார்த்தா அது ஒயன் அனுப்புவால அந்த நம்பர்லேருந்து வருது. ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் என்ன மெசேஜ் இது? ஹே எப்போயும் வரும்ல அந்த ப்ராங்க் மெசேஜ், அதுதான். என்ன சொல்கிற? ப்ராங்க் மெசேஜ் உனக்கு எப்படி வருது? ஏன்டி வரல? அதான் நினைக்க வந்துட்டுருக்கேன், நான் தான் முன்னால் தான் சொல்லிட்டுருக்கேனே. இல்லை ஜங்குக்கா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிகாஸ் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பான்ல ஜங்குக்கு, இந்த மாதிரி எனக்கு ஏதோ மெசேஜ் வருதுடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு காப்பாற்றுன்னு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பான்னா ஒயன் அந்த சிம்மை வந்து அந்த நம்பர் இருக்க சிம்மையே தூக்கி போட்டிருப்பா. இப்போ அந்த சிம்மை யார்கிட்ட மாட்டுச்சுன்னு தெரில, பட் அவள் அந்த மாதிரி மெசேஜ் வரவும் ஒயனுக்கு ஒரு மாதிரி பதறுது. இது எங்கேயோ தப்பாக போகுது, இது என்ன நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, ஏய் ஒயன் இரு அப்படிங்கும்போது, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, சரி வாலு பார்த்துப்போ அப்படின்ட்டு இப்போ வந்து OT6 கிட்டே ஒயன் போயிட்டு, ஏய் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டா. என்ன உண்மை? என்னாச்சு?
திரும்பியும் சோஜனையும் சங்குக்கியும் இல்லை அப்படின்னோடனே சரி என்ன தான் பண்ணி தொலைஞ்ச அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறா. இன்ன வரைக்கும் OT6 யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி OT7க்குமே தெரியாது ஒயன் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டுருக்கானு. அவங்களும் ஏதோ ப்ராங்க் மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ இது கேட்டோன்னு அடி பாவி எங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கேன் நீ. அது ஓகே, இப்போ அந்த சிம் எப்படி வேறு யார்கிட்ட எப்படி போச்சு அப்படிங்கும்போது சொல்கிறா, நான் தான் தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டியா? ஏய், சிம்மை டிஸ்போஸ் பண்ணும்போது அதை உடச்சோ இல்லை அந்த மாதிரிலாம் உனக்கு டிஸ்போஸ் பண்ண தெரியாதா? அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்டோன்னே, இல்லை ஆரம் எனக்கு பயமாக இருக்குது, அது அது யார் கைக்கு போச்சுன்னு தெரியல, பட் எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, ஏதோ சரியில்லை அப்படிங்கும்போது ஒயன் இது ரொம்ப ப்ராப்ளம் ஒயன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தென் அதே சமயம் இங்கே சோஜன் இதை வச்சு தானே இவ்வளோ நாள் சங்கு கூட பேசிகிட்டு இருந்த ஒயன், அண்டு அவனை ஒன் சைடாக லவ் பண்ணுறது அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தில்ல, இனி உன்னோட காதலோட வரிகள் என்னோடதாக போதில்லை, அண்டு உன்னோட ஜங்குக் என்னோட ஒன்று அவன் போகிறான். ஸோ இது என்கிட்ட இருக்கிறது தான் ரைட் இல்லையா? அதனால் இது மறந்துடு. நானும் நல்லவனாக இருக்கணும்னு ரொம்ப பார்க்குறேன் ஒயன், நீ ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் இல்லை, பட் என்ன பண்ணுறது, நான் அவன்கிட்ட போக நீ மட்டும்தான் வேணும், உன்கிட்டே வந்துட்டுருக்கான். அண்ட் நீ அவனுக்கு வேறு ஃப்ரெண்டு தானே, நீ ஃப்ரெண்டாரு, நான் ஒன்று ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் ஏன் ஜங்குக், அவன் என்னோடவன் இல்லை. ஸோ என்கிட்ட லவ் காட்டட்டும், உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் காட்டட்டும். ஆனால் உங்ககிட்ட காட்டுறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அவங்க 2 பேரையும் பிரித்தா தான் என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும். என்னை மன்னிச்சிருவேன், ஃப்ரெண்ட்ஷிப் இது துரோகம் கூட நீ நினச்சிக்கலாம், பட் என்னோடய லவ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கி இதே போதும்டா, நான் எனக்கு ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன், பட் சாரி, இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்து தாண்ட நான் நெக்ஸ்ட்டு எபிசோட் அப்லோட் பண்ணலாமா வேணாமேன்னு யோசிக்கிறது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலன்றதை ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து ஓகே அக்கா, இல்லை இது ஓகே தான், ஜஸ்ட் ஓகே அப்படின்னாவது போடுங்க. ஸோ எனக்கு தெரியல, அதனால தான் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் கேளுங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாரிடா, நான் வெளியே இருக்கனால கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி எந்த ஃபால்ட் வராமல் நான் பார்த்துக்கிறேன். மேபி வாய்ஸே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம். சாரிடா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாய், அன்யாங்.